வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியினுடைய 92வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் 92 வயது இளைஞர் கருணாநிதி பேசிய பேச்சினுடைய சாரம் பற்றி நம்ம பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினைவாத இயக்கம் அல்ல, ஆனால் எங்களை எப்போதும் மத்திய அரசுக்கு இணக்கமாக இருப்பவர்கள் அல்ல. மத்திய அரசு எங்களை மதிக்கின்ற வரையில் நாங்கள் அடங்கி போவோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆள பிறந்தவர்கள் நாங்களே அப்படின்னு சொல்லி எங்களை அடிமைகள் என உரைத்தால் நாங்கள் மீண்டும் விடுதலை கோஷத்தை எழுப்புவதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வீரபாண்டி? திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினைவாத இயக்கம் அல்ல, அது ஒரு ஜனநாயக இயக்கம் தான். அவர் என்ன செய்தி சொல்ல வர்றாருன்னா, பிஜேபி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிஜேபியினுடைய கொள்கைகள் ஆபத்தானது அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சுட்டி காட்டுவதாக நான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து நீண்ட தூரம் விலகி நிற்பதையும் அவர் கொஞ்சம் பரிசோதனைக்கு உட்படுத்தணும். இன்றைய தலைமுறையிடம் அவர் கட்சிக்குள்ளவே அத்தகைய கொள்கை பாடுகள் இருக்கிறதா, கொள்கை வழி அரசியலை முன்னெடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு டாக்டர் கலைஞர், மரியாதைக்குரிய திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சீர்தூக்கணும், சிந்திக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய அவர் அதை சொல்றாருல, சுயநலம் திறந்தால் நீங்க எனக்கு கிடைத்த வளர்ச்சியை நீங்களும் கட்சிக்குள்ள பெற முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது சொல்றாரு. நீங்க சொல்ற அதே உள்ளடக்கத்தை தான் அந்த சொற்கள் கொண்டிருக்குதோ அப்படி? இல்ல, ஒரு தனி மனிதர்கள், ஒரு தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், நேர்மை, சுயநலம் துறப்பது என்பது குறித்து அவர் சொல்றாரு. நான் சொல்றது கொள்கை. பெரியார் அண்ணாவின் கொள்கைகளை எவ்வளவு பேர் திமுக தலைமையில் எவ்வளவு பேர் பற்றி நிற்கிறார்கள், அது கீழே கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் மத்தியில் எவ்வாறு இருக்கிறதுன்னு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். நீண்ட பெரிய இடைவெளி இருக்கிறது. இப்போ இன்னைக்கு கூட நீங்க ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைப்பு அப்படிங்கிறாரு. அது மட்டுமே இல்லை, அப்போனா வர்க்க பேதம் இருக்கலாமா, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க மெல்ல மெல்ல விட்டுட்டாங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தையே பார்த்தீங்கன்னா, நீங்க நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை எதிர்க்கிறவங்க கனிம வளங்களை கையகப்படுத்துகிற சட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அப்புறம் நீங்க நாடு கடந்த நிறுவனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கிற போதெல்லாம் ஆதரித்தே வந்திருக்கிறது. அப்ப இடஒதுக்கீடு பெரும் கேள்வி. சில கோரிக்கைகள் அல்லது சில முழக்கங்கள், சில கொள்கைகள் கால ஓட்டத்துல பொருந்தாது அப்படின்னு சொன்னா கைவிட்டு போவது எல்லா அரசியல் இயக்கத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீங்க பல பெரியார் கொள்கைகளை பற்றி நிற்கணும்னு சொன்னா தனித்தமிழ்நாடு உட்பட பல விஷயங்களை திமுக பற்றி நிற்க வேண்டும். இல்ல, நான் சொல்றது சமூகத்துல பெரியார் பிரிவினை சொல்ல, தமிழ் மொழி, தமிழ் இயக்கங்கள் அதனுடைய அடையாளங்களை அவர் முன்னெடுத்தாரு. பிரிவினைவாதின்னு அப்படி நம்ம ஒதுக்கிட முடியாது பெரியாரு. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இடஒதுக்கீடு, சமூக நீதி. இந்தியா இவ்வளவு வளர்ந்த பிறகும் சமூக நீதி தழைத்து விட்டதா? நீங்க எப்படி பார்க்க போனாலும் இன்னும் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கிறது, பொருளாதாரத்துறையில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கிறது, எல்லையில்லாத வறுமையும் ஏழ்மையும் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு புதிய இந்தியாவை, ஏழை நிறைந்த இந்தியா உருவாகி வருகிறது. அப்போ முன்பை விட இப்பொழுது சமூக நீதி கொள்கை தேவைப்படுகிறது. முன்பை விட பெரியார், அம்பேத்கர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றத்தினுடைய பங்கு என்னன்றது கேள்வி அல்லவா? நீங்க நாடு கடந்த நிறுவனங்கள், அப்புறம் தனியார் மயம் அப்படின்னு போயாச்சுன்னு சொன்னா, அப்போ இடஒதுக்கீடு அங்கே கேள்வி, சமூக நீதி அங்க கேள்வி. அப்புறம் சமூக நீதி தானே உயிர், திராவிட இயக்கத்தினோட உயிர். மணி, நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தி பேச்சு? இல்லை, அவர் வீரபாண்டியன் சொல்றதுல எனக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. பேசிக்கலி அவர் கலைஞர் சொல்றது கரெக்ட். திமுக ஒன்று நிச்சயமா பிரிவினைவாத இயக்கம் கிடையாது. என்னைக்கும் அவங்க கைவிட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. பதவியை அனுபவித்திருக்கிறார்கள், சுவைத்திருக்கிறார்கள். அதனால் நிறைய நன்மைகளும் வந்திருக்கின்றன, தீமைகளும் வந்திருக்கின்றன. அது மிக்சட் பேக். அது ஆகவே அவர்கள் பிரிவினைவாத இயக்கம் என்று எந்த காரணத்தை கொண்டும் யாரும் சொல்ல முடியாது. பட் சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் கலைஞர் இப்போ ஏன் 2011 தோல்விக்கு பிறகும் கட்சியால் எந்திரிக்க முடியலன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான பதிலை நேற்றைய கூட்டத்தில் அவர் சொன்னாரா? கட்சி ஒரு ஆத்ம பரிசோதனை செஞ்சுதா? ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது போல 2014 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் என்பவை மிக மிக ஆராய்ச்சிக்குரியவை. எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நிற்கும் பொழுது, துண்டு துண்டாக நிற்கும் பொழுது, அதிமுகவால் கிட்டத்தட்ட 44% வாக்குகளை வாங்கி திமுகவால் ஒரு சீட்டு கூட வாங்க முடியலன்றது மிகவும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதில் யார் வேணால் சந்தோஷப்படலாம், யானை வருத்தப்படலாம், அது விட்டுருங்க. ஒரு நடுநிலையாக நம்ம பார்த்தோம்னா திமுக என்பது நிச்சயமாக வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்லை, அது ஒரு இயக்கம். அவங்க சாதிச்சது அதிகம், நிச்சயமாக அதிகம். அதில் 1000 குறைகள் இருக்கலாம். இன்னைக்கு ஆனால் அந்த கட்சி இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2011க்கு பிறகு ஏதாவது ஆத்ம பரிசோதனை இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே அதுலேருந்து தான் நம்ம இதை துவக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நண்பர் வீரபாண்டியன் சொன்னது மாதிரி அவர் சொன்னதில் எனக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்பது இந்த
எஃப்டிஐ பற்றியும் அல்லது வந்து அந்நிய முதலீடுகள் பற்றியும் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள வரதை பற்றியும் லெஃப்ட்டுக்கு இருக்கக்கூடிய பார்வை வந்து திமுக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது சாத்தியமற்றதும் கூட. அந்த பார்வை இல்லாத சூழ்நிலையில் நீங்க உயிர் கொள்கையாக இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதிக்கான ஸ்பேஸ் இல்லாம போகும் அப்படிங்கறது தான் அவர் வந்து இல்ல. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு நெருக்கடி இருக்குது. பட் அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணுமே தவிர கண்மூடித்தனமாக வந்து நீங்கள் வந்து எஃப்டிஐ எதிர்ப்பது என்பது வந்து ரீட்டைல் எஃப்டிஐ உட்பட நான் சொல்றேன், நான் மல்டிநேஷனல்ஸ் உட்பட சொல்றேன். எல்லா செக்டார்லயுமே வந்து நம்ம இடதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய பார்வை வந்து திமுகவுக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. அது தேவையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. லெஃப்ட்டுக்கே வந்து வேறு இடதுசாரிகளுடைய அறிக்கைகளையும் அவர்களை பற்றிய செய்திகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்கிற முறையில என்னுடைய புரிதல் வந்து அவர்கள் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு கண்மூடித்தனமான எதிர்ப்பை சொல்பவர்கள் அல்ல. எந்த துறையிலும் இருக்கு. பாப்கார்னுக்கு, சிப்ஸுக்கு, உப்பு காய்ச்சறதுக்கு அந்நிய முதலீடுகளா நேரடி முதலீடுகளா என்பது இருக்கிறது. நமது சுயசார்பை பாதிக்கிற அந்நிய முதலீடுகள் பற்றி நாம் சிந்திக்கணும், விவாதிக்கணும் நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் நாட்டுக்கு நாடு வர்த்தகம் பரிவர்த்தனைகள் கூடாதுன்னு சொல்லல. அவ்வளவு பின்தங்கிய சிந்தனை என்றைக்குமே நாம் இருந்ததில்லை. ஒரு தொழில்நுட்பங்கள் பரிமாறிக்கொள்ளலாம், ஆராய்ச்சிகள் தேவை பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் நமது சுயசார்பை முற்றிலுமாக வீழ்த்துகிற நாடு கடந்த நிறுவனங்கள் அதனுடைய முதலீடுகள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டுமா அல்லவா? இல்ல, இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இவர் சொல்றாரு, கரெக்ட் இவர் சொல்றது. அதாவது இந்த இடஒதுக்கீட்டை பாதிக்கும், சமூக நீதியை பாதிக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக வந்து நம்ம வந்து அந்த ரிஸ்க் இருக்குது, மறுக்கவில்லை. அந்த காரணத்திற்காக வந்து பொருளாதார கொள்கைகளில் திமுக வந்து இடதுசாரிகளோட கொள்கையை வந்து அப்படியே கடைபிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்ற நான். ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக அப்படி வார்க்கப்பட்ட கட்சி அல்ல திமுக. அப்படி இருக்கும்போது அதை ஒரு குறையாக சொல்லி அவர்களை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் என்பது வீரபாண்டியன் ஒத்துக்கொள்வாரு. இன்னைக்கு வந்து பெருகி வரக்கூடிய சகிப்புத்தன்மை அற்ற ஒரு சூழலும் மதவாத சூழல் பெருகி வருவதும் தான் முக்கியமான ஒரு ஆபத்து. அப்படி இருக்கும்போது இதை யாரோட சேர்ந்து எதிர்ப்பீங்க? என்னுடைய புரிதல்ல இருந்து நான் சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு கொள்கையை நம்ம வந்து 40களில் 30களில் ஒரு கொள்கையை நம்ம வகுக்கிறோம். அன்றைய சூழல்ல அரசு அலுவலகங்கள்ல வேறு ஒரு சமூகத்தினருடைய ஆதிக்கத்தை போக்குவதற்காக சில முழக்கங்களை முன்வைக்கிறோம். அது இப்ப அரசு அலுவலகங்களிலே கிட்டத்தட்ட வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கே தடை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. எல்லாமே தனியார் சூழல்னு வந்துருச்சு, தனியார் அமைப்புகள்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அன்று வைத்த முழக்கத்தை இந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒண்ணு, இந்த நிலை தொடர்ந்து மேலும் வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கிறது இன்னொன்னு. இந்த இரண்டும் செய்யாம நம்ம ஆரம்பத்துல உயிராக கருதிய சமூக நீதி கொள்கையை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் வீரபாண்டியன். சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு மட்டுமே அல்ல, சமூகத்தில் சமத்துவம். என்னதான் படிச்சிருந்தாலும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு நீடிக்கிறது, ஆணாதிக்கம் நீடிக்கிறது. இது ரெண்டும் பெரும் கேள்வி. இன்னைக்கு இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற, இவ்வளவு நாகரிகம் வளர்ந்திருக்கிற, இவ்வளவு பிரம்மாண்ட ஒரு நாட்டில் இன்றைக்கும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா இல்லையா? இந்த இந்த கேள்விக்கு பதில் என்ன பதில் இருக்கு? இந்த சமூகம் என்ன பதில் தரும்? எனவே முன்பை விட, தந்தை பெரியார் காலத்தை விட, பேரறிஞர் அண்ணா காலத்தை விட, கலைஞர் காலத்தை விட இன்னும் ரொம்ப அவசியமா அதை முன்னெடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தர்மபுரியில நம்ம ரெண்டு சமூகமே நம்முடைய மக்கள் தான், தமிழ் மக்கள் தான், நம்ம மாநில மக்கள் தான். ஆனா சமூக பிரிவு பிரச்சனை வந்தாச்சு, ஜாதிய பிரச்சனை வந்தாச்சு. வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையீடு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னெடுத்திருக்கணும். ஆனா முன்னெடுத்ததா? பார்வையாளர் போல் அது ஒதுங்கி இருந்தது. திமுக தலைவர்களுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு இடதுசாரிகள் நாங்கள் களத்தில் நின்று ஒற்றுமையை உருவாக்கணும், தவற கண்டித்தோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அறிக்கையோடு நின்று விட்டது. அது உண்மை. உத்தாபுரா இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க்சிஸ்ட் பார்ட்டி தான் ஃபைட் பண்ணிச்ச ஒழிய இத்தனையும் கலைஞர் தான் அப்ப சிஎம். அவங்களோட நிலைப்பாடு என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். இங்க தான் சிக்கலே வருது. ஏன்னா நீங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸை பிராக்டிஸ் பண்ணும்போது, ஆட்சியில் இருக்கும்பொழுது அவர்கள் வந்து வேறு மாதிரி தான் அவர்கள் இருக்கிறார்கள். தர்மபுரி இன்சிடென்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கள நிலவரம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாகத்தான் இருந்தது. எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து அங்கே உள்ள எல்லா கட்சிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் அங்கே இருந்தார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான என்னுடைய பதில், இன்று வேலை வாய்ப்புகள் என்பது கிட்டத்தட்ட 90லிருந்து 95% தனியார் துறையில் இருக்கும்பொழுது, அரசு துறை வேலை வாய்ப்புகள் என்பது ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கும்பொழுது பெரிய அளவில் சுருங்கிடுச்சு, அப்பாயின்மெண்ட்ஸே கிடையாது. இந்த சூழல்ல வந்து இடஒதுக்கீட்டுக்கான அந்த ஒரு கோஷமே வந்து நீங்க சொன்னதே மாதிரி அது ஓரளவு செயலிழந்துதான் போய்விட்டது பெரிய அளவில். இதுல மல்டிநேஷனல்ஸ் வந்தா என்ன, வராட்டி என்ன? அப்ப இதற்கு என்ன பதில்? மல்டிநேஷனல்ஸ் வந்தா ஆல்ரெடியா இங்க இருக்கு, அதுதான நிலைமை. நீங்க பிரைவேட் செக்டார்ல என்னத்தை கொண்டு வந்தீங்க? இடஒதுக்கீடு. நாடு கடந்த நிறுவனங்கள் இவரு படித்தவங்க இவங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல நான் டிஃபர் ஆகிறேன். ஏன்னா நீங்க அறிவுத்துறையை சேர்ந்தவங்க, கொஞ்சம் நிதானமா பேசணும்னு நான் விரும்புகிறேன்.
நீங்க இயற்கை சூழலை திறந்து விடணுமோ, அது எதிர்காலத்துக்கானது, இன்றைய தலைமுறைக்கானது இல்ல. நீங்க நாடு கடந்த நிறுவனங்கள் எங்க குறி வைக்கிறாங்க? மலையை குறி வைக்கிறாங்க, மலைக்கு அடியில குறி வைக்கிறாங்க. அப்படின்னா இயற்கை வளங்களை கூட அவங்க சூறையாடுவதற்கு நீங்க அனுமதி அவர் கேட்டது அந்த புரிதல்ல இல்ல, அந்த கோணத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நீங்க தனியார் துறையில இடஒதுக்கீடுக்காக எந்த விதமான ஸ்டெப்பையும் இது வரைக்கும் எடுக்காம இருக்கும்போது அது வந்தா என்ன வரட்டா என்ன? அது வந்து நடக்கலையே, தனியார் துறையில இடஒதுக்கீடு நடக்கலையேங்கிற ஒரு வேதனையின் வெளிப்பாடாக புரியுது. ஒருமைப்பாடு தெரிவிக்கிறார் எனக்கெல்லாம் புரியுது. நான் அதை சொல்ல வருது என்னன்னாக்கா, மூலதன முதலீடுகள் என்பது நமது நிலங்களையும் காற்றையும் வளிமண்டலத்தையும் பாழாக்குவதாக இருந்தால் அது குறித்து நம்ம சிந்திக்கணும் இல்லையா, தடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இந்த அரசு வந்து மத்திய அரசு அந்த துறையில தான் திறந்து விடுறாங்க, இயற்கை வளங்கள் எல்லாம் திறந்து விடுறாங்க. அப்பனா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்? அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, அவங்களுக்கு அந்த பார்வை இல்ல. திராவிட முன்னேற்ற பார்வை இல்லாதது மட்டும் இல்ல, they are with the BJP and Congress almost. பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில் திமுகவின் நிலைப்பாடு என்பது, நீங்க 10 ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்த திமுக 9 ஆண்டுகள் இருந்தாங்க, 2013 மார்ச் 21 வரைக்கும். எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து அந்த பொருளாதார கொள்கைகளை ஆதரித்தார்கள். எஃப்டிஐ இன் ரீட்டைல 2 ஸ்டாண்டு உள்ளுக்குள். இன்ஃபேக்ட் நீங்க வந்து அவங்க மார்ச் 21 2013 வெளியில வந்த பிறகு அந்த நவம்பர்ல வந்து எஃப்டிஐ பத்தி நாங்க அந்த மசோதா வரும்போது ஆதரித்து வாக்களித்த கட்சி திமுக. அறிவாலயத்தில் நாங்கள் கேட்டபொழுது கலைஞர் சொன்னார் மதவாத சக்திகள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்று. இன்னைக்கு வெளியில வந்து எதிர்க்கிறாங்க. அதே தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மீத்தேன் வாயு திட்டத்தை வந்து ஜனவரி 2011 வந்து அவங்க கையெழுத்து போடுறாங்க, இப்ப வெளியில வந்து எதிர்க்கிறாங்க. பொருளாதார கொள்கைகளை பொறுத்தவரையில் நண்பர் அடிக்கடி சொல்வது போல பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் எப்படி வேறுபாடு இல்லையோ திமுகவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. நீங்கள் ஒன்றை கவனியுங்கள், 96 இருந்து 2013 வரையில் இந்தியாவில் 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரே கட்சி திமுக. மற்ற காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது, முலாயம் சிங் கிடையாது, யாருமே கிடையாது. ஆகவே இந்த 17 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பொருளாதார கொள்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப அதுல திமுகவோட ஸ்டாண்ட் வேற எப்படி இருந்திருக்க முடியும்? 2009 மத்திய அரசினுடைய பங்காளியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லி பேரரசின் அடிமைகள் நாம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஈழம் தொடர்பான விஷயம் சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நெருக்கடியை அவர்கள் கொடுத்தால், அடிமைகள் என உரைத்தால் நாங்கள் மீண்டும் விடுதலைக்கான கோஷத்தை அதை சீரியஸா எடுத்துக்கணும். அவர் அப்பப்ப பேசுற வீரவசனம் அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து இதுல வந்து இந்த மத்திய சர்க்காரை மிரட்டக்கூடிய வார்த்தைகளை அவர் அடிக்கடி சொல்லுவார். நீங்க சொன்ன மாதிரி 2009 சொன்னது, இப்ப சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமே கிடையாது. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அவங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, வீரபாண்டியன் சொன்ன மாதிரி எக்கனாமிக் இஷ்யூல மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்துல வந்து இன்னைக்கு வந்து அந்நிய முதலீடுகள் வந்துட்டு இருக்குது, நாடு தழுவிய அளவுல மிகப்பெரிய விவாதங்கள் நடக்குது. அதுல அந்த கோர் இஷ்யூல டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு என்னுடைய பதில், அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதுதான். நம்மளும் அதான் விரும்புறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு விடுதலை கோஷத்தை முன்னெடுக்க வேண்டும் ஜனநாயக இயக்கங்கள் தான் நம்ம பாக்குறோம். திமுக அப்படிதான் பாக்குறோம். ஆனா அவ்வாறு அல்ல திமுக. நீண்ட தூரம் அது விலகி நிற்கிறது. நீங்க விடுதலைன்னு சொல்றதுக்கும் அவர் விடுதலைன்னு சொல்றதுக்கும் வேற இல்ல. நம்ம அதே நல்லதான் கூட எடுத்துக்கலாம். நீங்க எல்லா வகையான விடுதலையும் இருக்கட்டும், எது ஒடுக்கப்படுகிற மனிதன் மீதான அவமானங்கள் இவை யாவற்றையும் எதிர்த்த ஒரு புது நீதிக்கான கோஷமாக கூட அதை எடுத்துக்கலாம், நல்லது. ஆனால் அவ்வாறு இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம்? அதனுடைய தலைவர்கள் யாராவது பேசுறாங்களா? எப்பவாச்சும் நேரம் கிடைக்கிற போது கலைஞர் பேசுறாரு, அடுத்து யாராச்சும் பேசுறாங்களா? அதனுடைய பேச்சாளர்கள் பேசுறாங்களா? அந்த ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் ஒரே ஒரு ரொம்ப சுருக்கமா ஒரு தகவலை சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து அவரோட பலம்னு நான் பாக்குறது கலைஞரோட பலம், திமுகவோட பலம்னு மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சுக்கிறதுல அவர் மிகப்பெரிய ஒரு சமர்த்தர். அவர் ஒரே ஒரு உதாரணம், 99 பிஜேபி கவர்மெண்ட் ஆதரிச்சப்ப நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது செய்தியாளர் சந்திப்புல, இதை பாருங்க நாங்க ஒரு கட்சி நடத்துறோம், பெரிய அளவுல மற்ற விஷயங்களை பேச முடியாதுனாரு. இது அவர் சொன்ன வார்த்தை. ஆகவே அவங்க வந்து அப்படிதான் பிராக்டிகலா இருக்க முடியும். எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் எப்படி தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு சில காம்ப்ரமைஸா பண்ண முடியுமோ அப்படிதான் அவரும் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவரை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட இப்போ தணிக்கை செய்து ஒளிபரப்பாகுது. அது நேரடி ஒளிபரப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி லோக் சத்தா கட்சியினுடைய மாநில தலைவர் ஜெகதீசன் 2012 உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதுக்கு ஒரு இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது. சட்டப்பேரவை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அரசின் தனிப்பட்ட உரிமையாக இருந்தாலும் நாடாளுமன்றம் கடந்த 10 ஆண்டுகளாக அவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது தமிழ்நாடு அரசு அதை செய்ய தயாராக இருக்கிறதா என்று நீதிமன்றம் அறிய விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேரலை ஒளிபரப்பு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்துல வந்து அந்த இடமே மக்களுக்கான அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிற இடம் தான். அங்க என்ன நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டுன்னு அரசியல் சாசனமும் சொல்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அதை வலியுறுத்தினார் அந்த அரசியல் நிர்ணய சபையில. இனிமே அங்க ரகசியங்களுக்கு இடையில பாதுகாப்பு குறித்து சில குழுக்களுக்கு ரகசியங்கள் பேணப்படலாம் என்று ஒரு 120 கோடி மக்களை அடையாளப்படுத்துகிற நாடாளுமன்றத்தில் ரகசியம் இருக்கு. மக்கள் நலன், நாட்டு நலன், பொது நலன் தான். அது பற்றி தான் வாதிக்கிறோம்.
எனவே நீங்கள் பார்லிமெண்ட்டில் அதனுடைய கதவுகள் திறந்து விடப்பட்ட பிறகு சட்டமன்றத்திலும் திறந்து விடணும்னு நம்ம சொல்கிறோம். 2 மட்டும் இல்லை, கீழே வரைக்கும் போகணும். அது மக்கள் அறியணும். அது தவறு ஒன்றும் இல்லை. இதன் மூலம் என்னென்னா கண்காணிக்கப்படுகிறார்கள், மக்கள் நம்ம கண்காணிக்கிறார்கள். நமது வாய் வழியாக வருகிற வார்த்தைகள் மட்டுமல்ல, நா வழியாக வருகிற வார்த்தை மட்டுமல்ல, உடல் மொழியும் மக்கள் கண்ணுறுகிறார்கள் அப்படின்னு தெரியணும். அப்போ தான் கல்ச்சர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப மோசம். அரசியல் மீதே ஒரு அருவருப்பு தோன்றுகிறது. அந்த ஆடை, அந்த நடை, உடை, பாவனை, இந்த வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியலா அப்படின்னா படித்தவனும் பகுத்தறிவுகளும் பண்பாடுகளும் அடுத்த முறை அரசியல் யாரும் வரவே மாட்டான். இது ஒரு தனி ஒரு பிரிவு போல, சமூக பிரிவு போல ஆகுது ஜாதி. எனவே இதெல்லாம் கண்டுவரணும்னா மக்கள் பார்க்கணும். சரி, இது மக்கள் பார்க்கணும், நேரலை ஒளிபரப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் சொல்றாரு. எனக்கு அதில் வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரியான ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அல்ல ஜனநாயகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களுக்கு தேவையான முன்முயற்சிகளை பிரதான அரசியல் கட்சிகள் ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. பிரதான அரசியல் கட்சிகள்லாம் இப்ப திமுக அண்ணா திமுகவை விட்டுருங்க, அதை அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கு, எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க? யாராவது சமூக ஆர்வலர்கள் சிலரோ அல்லது லோக் சத்தா, சட்ட பஞ்சாயத்து, இப்படி சின்ன சின்ன அமைப்புகளோ அந்த முன்முயற்சியை எடுக்கிறாங்க, கட்சிகளே எடுக்க மாட்டேங்குதுங்கிற கேள்வி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இது ரொம்ப சுருக்கமா நீங்க சொல்றத நம்ம சம்மரைஸ் பண்ணனா ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த ஒரு வல்லமை உள்ளவர்கள் 4 சீட்டாவது ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்க அதை செய்யறது கிடையாது. அப்படி சொல்றீங்களா? ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் செய்யறது இல்லன்னா புரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்து வரணும். 4 சீட்டு ஜெயிக்கிறவங்க கூட அதுக்கு 4 சீட்டு ஜெயிக்கிறவங்க கூட செய்யறது இல்ல, 20-30 சீட்டு ஜெயிக்கிறவங்க அதை பத்தி கவலைப்படல, அவங்களும் செய்யறது இல்ல. பிரதான எதிர்க்கட்சிகள் வேண்டான்னு, பிரதான கட்சிகள் அது வேண்டான்னு நினைக்கிறாங்க. திமுக அண்ணா திமுகவும். திமுகவை பொறுத்தவரையில் இப்பொழுது எனக்கு நான் யூகித்தவரையில் அவர்களுக்கு அதுல ஒன்றும் பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்கதா தெரியல. பட் அண்ணா திமுக டூத் அண்ட் நெயில் அதை எதிர்க்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல, ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அசம்பிளி எப்படி நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒரு அசம்பிளி. ஹவுஸ் ரெக்கார்ட்ஸை பார்த்தோம்னாலே அது மிகப்பெரிய அளவில் ஒரு அன்டெமோக்ராட்டிக் அசம்பிளின்றது தெரியும். இதன் காரணமாகத்தான் அவர்கள் முழுக்க இந்த நேரடி ஒலிபரப்பை அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஒரு பாயிண்ட் என்னன்னா, பார்லிமெண்ட்ல சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும் பொழுது அதை கொண்டு வந்தார் அவர். அது உள்ளேருந்து வரணும். இப்ப இவங்க தமிழ்நாடு அசம்பிளி இப்ப கூட நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஹைகோர்ட் ஃபைனலா ஒரு டைரக்ஷன் கொடுத்து ஒலிபரப்புன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களோட பிரீஃபை தாண்டி போத மாதிரி ஆயிடும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கேஸை ஹியர் பண்றது மூலமாகவும், நீங்க பதில் சொல்லுங்கன்னு ப்ரெஷரைஸ் பண்றது மூலமாகவும், எதிர்காலத்திலேயே நீங்க பண்ணுவீங்களா, இப்ப பதில் சொல்லுங்க, கமிட் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. இதன் மூலமா ஒரு அழுத்தத்தை தர முடியும். நிச்சயமாக தமிழக சட்டமன்றத்தின் நடவடிக்கைகள் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்பதில் ஜனநாயக சக்திகளுக்கோ அல்லது ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ளவர்களுக்கோ எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அது உள்ள இருந்து வரணும். சோம்நாத் சாட்டர்ஜி மாதிரி ஒருவர், சோம்நாத் சாட்டர்ஜி மாதிரி அவர் ஸ்பீக்கர். அப்ப அவரால் அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு 140 எம்பிஸ் தான் காங்கிரஸுக்கு இருந்தது. அதே காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி இருந்ததுன்னா அல்லது பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இருந்ததுன்னா 2 பேரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது எங்க நிக்குதுன்னா சார், உங்களுக்கு ஒரு விஷயம், தனி மெஜாரிட்டியை எந்த கட்சிக்கு நீங்க கொடுத்தீங்கனாலும் எந்த நன்மையும் விளையாது. ஒரு தொங்கு சட்டசபை, ஒரு ஹங் அசம்பிளி வந்துன்னா அதுல பல நன்மைகள் விளையும். அதுல இது ஒண்ணு. இல்ல, இது நாங்க ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறோம். எங்க கொள்கை நிலையே அதுதான். அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் முன்மொழிந்தோம். கொள்கை நிலையை விளக்கி எல்லா அரசியல் கட்சிகளிலும் அறிக்கைகள் இருக்கு, அறிக்கைகள் இருக்கு. பிரச்சாரத்துல அது முன்னுரிமை கொடுக்கப்படுதா, தனித்த இயக்கம் முன்னுரிமை கொடுக்கப்படுதா, அது சிந்திக்க வேண்டியது. பல அரசியல் ரீதியான வழக்குகள்ல தங்களை ஒரு பார்ட்டியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் கேட்கும் போது இந்த மாதிரியான வழக்குகள்ல அரசியல் கட்சிகள் ஏன் ஒதுங்கி நிற்கிறது? கட்சிகள் முன்னெடுக்கணும். சரிதான், முன்னெடுக்கணும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் போட்டியிடாம தேர்தலை புறக்கணிக்கிறோம் அல்லது போட்டி இல்லை, மனசாட்சி படி வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போட்டியிடுறீங்களே, அதை எப்படி பார்க்கிறது? ரெண்டுமே தேசிய கட்சி தான். ரெண்டுமே நீண்ட நெடுங்கால நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். நாங்கள் 2 பேரும் கூடி முடிவு பண்ணி இது ஜனநாயகத்திற்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறோம். புறக்கணிப்பது நல்லதல்ல. பல கட்சி இயங்கும் முறை உள்ள ஒரு நாட்டில், அது ஜனநாயகம் முழுக்க நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலவுகிற ஒரு நாட்டில் தேர்தலை புறக்கணிப்பதே தீர்வல்ல. இல்ல, பல்வேறு சூழல்கள்ல நீங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்கல்ல? புறக்கணிப்பது நாங்க சொல்லல. நாங்க தேர்தலை போட்டியிடாம இருந்திருப்போம். ஏன்னா அங்க எங்களுக்கு வலு இல்லாம இருந்திருக்கும். நிதி மற்ற சூழலுக்காக நாங்கள் ஒதுங்கி இருப்போமே என்று எப்பொழுதுமே 52க்கு பிறகு எப்பொழுதுமே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை. நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்தில் பல மாறுதல்கள் செய்ய வேண்டியது இருக்கு, பல தீமையான அம்சங்கள் இருக்கிறது. அது நம்ம உள்ளிருந்தா கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தவிர ஒதுங்கி நின்று பார்வையாளராக இருக்கக்கூடாது, அதில் வெறுத்து விடக்கூடாது என்பது எங்கள் நிலை.
இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட், அரசியல் சண்டைக்காக நாங்கள் நிற்கிறோம். இதன் மூலம் மத்திய அரசாங்கத்தையும் விமர்சிக்க முடியும், மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளையும் விமர்சிக்க முடியும். எந்த நேரத்திலும் எப்பொழுதுமே ஒரு இடைத்தேர்தலாகட்டும் பொது தேர்தலாகட்டும் நாங்கள் ஒரு தலைவர்களையோ ஒரு தனிப்பட்ட முறையில் விரோத குரோதங்களை முன்வைத்து அரசியல் நடத்துனதே இல்லை. கொள்கை தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் மத்திய அரசாங்கம் பின்பற்றுகிற கொள்கை ரொம்ப ஆபத்தான கொள்கை. அந்த கொள்கையை மாநில அரசு ஆதரிக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரிக்கிறது மாநில அரசு. சரி, சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதுல நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பிரச்சாரம், அந்த கொள்கையை ஆதரிக்கிற அதிமுக அரசையும் நாங்கள் விமர்சிப்போம், முதல்வரையும் நாங்கள் விமர்சிப்போம். ஆனா அதே மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் போட்டியிடாம ஒதுங்கி இருக்கும் போது அவர்கள்லாம் அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்படின்னு வச்சுக்கிட்டு அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்கும் போது நீங்க போட்டியிடுறது ஒரு இளம்பருவ கோளாறு, அதையும் நான் கொட்டேஷன்லயே சொல்றேன், இளம்பருவ கோளாறுன்னு ஆகாதா? இல்ல, நீங்க எப்படி அதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். நம்ம எப்பவுமே மக்களை நம்பியது. அவங்க தான் எஜமானர்கள் ஜனநாயகத்தில், அவர்கள் தான் இறுதி தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள். எனவே அவர்களிடம் நம்ம கொள்கையை முன்மொழிகிறோம், அவங்ககிட்ட அவர்களை சந்திக்கிறோம். ஜனநாயகத்தில் இதற்கு பெரிய தடை எதுவும் இல்லை அல்லவா? யாராக இருக்கட்டும், ஜெயலலிதா வெல்ல முடியாத சக்தி ஒன்றும் இல்லை, அவரும் தோல்வி அடைந்திருக்கிறார், அதிமுகவும் தோல்வி அடைந்திருக்கிறது. ஜனநாயகம் தான் இங்கு வெல்ல முடியாதது, அதுக்குள்ள இருக்கிற கட்சிகள் இல்லை. எனவே எங்களுக்கு எந்த மலைப்பும் அல்ல. ஒரு கொள்கை இருக்கிறது, இந்த கொள்கை மனித குலத்துக்கானது, நாட்டு நலனுக்கானது. இதை எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வைப்போம். ஜெயலலிதா மாதிரி 100 ஜெயலலிதா போன்றவர்கள், மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா போன்று 100 பேர் நின்னா கூட எங்களுக்கு அச்சம் இல்லை. ஏன்னா அவரை விட வலுவான கொள்கை எங்களிடம் இருக்கிறது, அது வெல்லும் கொள்கை. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்திய கம்யூனிஸ்ட்? இல்ல, இது நல்ல முடிவுன்னு தான் நான் பாக்குறேன். எப்படின்னா அன்சேலஞ்சா போகக்கூடாது. இது அதுவும் மிக கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு வெளிவந்திருக்க தீர்ப்பின் அடிப்படையில் அவர் இன்று மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த தீர்ப்பு மிக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்கிறது. என்ன நடக்க போதும் நமக்கு தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது யாரும். ஆகவே இந்த சூழல்ல அவர் பிரதான கட்சிகள் யாருமே அவரை எதிர்க்காமல் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற சூழல் உருவானால் அது நாட்டிற்கு ஜனநாயகத்திற்கும் நல்லதில்லை. இங்க நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, திமுக பிரதிநிதிகள் இங்க யாரும் இல்லை, அதனால நான் என்னால் ஒரு அளவுக்கு அதிகமாக பேச முடியாது. ஆனால் நான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புறேங்க. என்னன்னா, திமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது என்பது என்னை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு தவறான எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு முடிவுன்னு நான் பார்க்குறேன். இதற்காக காரணமாக நான் பார்ப்பது கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் பிராக்டிஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான். 2006 2011 வரைக்கும் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய வாக்குகளுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஃபார்முலாவை அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு முன்னால் அதிமுக கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்தில் லட்டுல மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க, அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல இந்த அம்மா வந்த பிறகு இவங்க பண்ணாங்க. திமுகவிற்கும் இந்த வாக்கு வங்கி அரசியல்ல காசு கொடுத்து வாக்குகளை வாங்கக்கூடிய அந்த போக்கை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அதன் காரணமாக கட்சியோட என்னுடைய பார்வையில் அந்த ஸ்ட்ரக்சரலா கட்டமைப்பு ரீதியாக அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்கள் இன்றைக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் தேர்தலில் நிற்கும் பொழுது அதில் போட்டியிலிருந்தே அவர்கள் ஒதுங்குவது என்பது அதிலிருந்து வருகிறது என்று நான் பார்க்கிறேன். கோட்பாட்டு அளவுல ஜனநாயகம்ங்கிறது மிகச்சிறந்தது, மிக உயர்வானது. தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது ரெண்டாவது. நடைமுறையில அது ஒரு மோசடி அப்படி பெரிய வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் ரொம்ப அப்படிங்கிற புரிதல் காரணமாக போட்டியிடாமல் பலர் ஒதுங்கி இருக்கலாம்ல. திமுக ஒதுங்கினதுக்கு அது காரணம் கிடையாது. திமுக எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. 52 அவர்கள் தேர்தல் நிற்கிறார்கள். நான் சொல்றேன், இதே 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருந்தால் கலைஞர் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார். இன்று கலைஞர் இந்த முடிவை எடுக்க வேண்டியதற்கான காரணம் என்ன? இன்று ஆர்கே நகர் தொகுதியில் பணம் தண்ணீராய் ஓட போகிறது. எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க போறாங்கன்றது எல்லாருக்கும் மத்தியிலும் இருக்கக்கூடிய பேச்சு. இந்த தேர்தலில் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும்னு இது அவங்களே சொல்றாங்க. திமுக நிற்கிறது என்றால் தோற்பதற்கே நாங்கள் சில கோடிகளை செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் 10 மாதங்களில் பொது தேர்தல் வரப்போகிறது, நாங்கள் எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்து அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலேயே நிலவுவதால் தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு முடிவை திமுக எடுத்திருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. வெளியில் கலைஞர் சொல்லக்கூடிய காரணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், கடந்த 11 அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது 11 இடைத்தேர்தல்களில் அவர்கள் எப்படி அதை கையாண்டார்களோ, அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைய சூழலில் அதே போல்தான் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் இடைத்தேர்தல்களை சந்திக்க வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு அபத்தமான சூழலுக்கு விட்டார்கள். இது எங்க போய் நின்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சி களத்திலிருந்தே விலகி ஓடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது ரெண்டாவது, அது காலம் சம்பந்தப்பட்டது, வரலாறு சம்பந்தப்பட்டது. ஏன் போராட கூட முடியவில்லை திமுகவால்? நீங்க அதே கருத்தை தான் நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்முடைய பங்கேற்பு. நாம பார்வையாளர்களாக அல்ல, பங்கேற்பாளர்களாக மாறணும். வாக்களிக்காத ஒருவனுக்கு அந்த அரசு மேலேயோ நிர்வாகத்தின் மேலேயோ புகார் அளிப்பதற்கான எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்னு கூரை மேல ஏறி சொன்னவங்க எல்லாம் இப்ப புறக்கணிக்க தான் செய்யறாங்க. திமுக மட்டும் இல்ல,
இந்த மாதிரி வாக்களிக்காத கட்டாய வாக்களிப்பு கூட புறக்கணிக்கிறாங்க. கட்டாய வாக்களிப்பு அப்படிங்கறத கொண்டு வரணும்னு சொல்லி பேசுறவங்க எல்லாம் கூட புறக்கணிக்க தான் செய்யறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் சார். அதாவது இதே இந்த இடைத்தேர்தலில் இன்னும் 10 மாதங்களே நமக்கு பொது தேர்தல் வர இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவில் ஜெயலலிதாவை தவிர்த்து வேற எவராவது ஒருவர் நின்றிருந்து அப்பொழுது இந்த முடிவை திமுகவோ அல்லது புறக்கணிக்கிறேன் என்று கூறியிருக்கிற மற்ற கட்சிகளும் அவர்கள் அறிவித்திருந்தால் கூட அது எனக்கு புரியும். ஏனெனில் ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்பது என்பது வெறும் ஒரு முதலமைச்சர் என்ற அந்த இது மட்டும் கிடையாது. அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்களை நீங்க எதிர்த்து நிற்க போகிறீர்களா இல்லையா, களத்திலிருந்து ஏன் விலகி ஓடினீர்கள், அது என்ன சமைக்கையை கீழே கொடுக்க போகிறது, இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு, நல்லது ஜனநாயகத்தை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லா ஜனநாயக சக்திகளும் இணைந்துதான் அதை செய்யணும்னு நம்ம எப்பவுமே கொள்கை வழியா வலியுறுத்துக்கிறோம். இப்ப நீங்க சொன்னபோது ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்பதற்கு சாதாரணமானது இல்லை. அம்பேத்கர் எல்லாம் இரவு பகல், நேரு போன்ற நம்முடைய தலைவர்கள்லாம் இரவும் பகலமாக உறக்கமில்லாமல் அதை அரசியல் சாசனத்தை சேர்த்தாங்க. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. ஆனா அந்த உண்மையிலேயே இந்த தேர்தல் முறையில் அந்த ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்கா அப்படிங்கிறது அதான் பாருங்க, ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அதான் எத்தனை நீண்ட நெடுங்காலமாக பாடுபட்டு போராடி ஒரு வாக்கு என்பது சாதாரணமானது இல்லை. அதுதான் தீர்மானிக்கிறது இல்லையா. அதை கூசாமல் விலை பேசுகிற அரசியலை யார் தமிழ் மண்ணில் விதைத்தது? இது ஒரு பெரும் பெரும் கேள்வி. இது பெரிய தலைவர்கள் பதில் சொல்லணும். அதையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்தால் என்ன ஆகும் எதிர்காலம்? அப்ப 2 கட்சியுடைய வெற்றி ஆகுமா? இப்படி இந்த கொள்கை முன்வைக்கிற இடங்கள்ல காசு பணத்தை முன்வைப்பது, ஜாதி மதங்களை முன்மொழியுது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வர்றதுக்கு முன்னாடியே கூட தேர்தல் முறைக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்க எழுப்புறோம், இப்பவும் எழுப்புறோம். நீங்க எழுப்புறீங்க. இப்போ கடைசியாக உச்சத்துல பார்க்கும்போது இது உச்சகட்ட அளவுக்கு போல சார். அதாவது அந்த காலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அது ஒப்பீட்டளவில் இல்ல, அப்ப கூட ஒரு தொகுதியில நடந்துக்கலாம், அது கூட சொற்ப அளவுல நடந்திருக்கலாம். இந்த கூத்து நடக்க ஆரம்பிச்சது எப்ப? 2005 தேர்தலுக்கு பிறகு பிப்ரவரியில காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டியில வச்சு கொடுத்தாங்க பாருங்க, லட்டுல மூக்குத்தி வச்சு போலீஸ்காரங்களை அதிமுக வேஷ்டியை கட்டிக்கிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சது. இன்னைக்கு எங்க நின்று இருக்குன்னா சாலை மறியல்ல நின்று இருக்கு. புதுக்கோட்டையில அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட அவர் அவங்கள உறுப்பினர் இறந்து போனப்ப நடந்த சாலை அந்த இடைத்தேர்தல்ல எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு சாலை மறியல் பண்ணி லோக்கல் அபிஷியல்ஸும் கட்சிக்காரங்களும் நாளை கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்கள கலந்து போக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அவலமான சூழல் வந்திருக்கு. இதற்கு யார் பொறுப்பு? சரி, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. ஆனா நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தால் ஏற்போம் அப்படின்னு சொல்லியும் முத்தரசன் சொல்றாரு. இல்ல, ஜனநாயக சக்திகள் யார் அந்த இடத்துல நீங்க தேர்தலில் நிற்கிறோம், ஜனநாயகத்தை ஆதரிக்கிறதுக்கு ஜனநாயக சக்திகள் யார் ஆதரிச்சாலும் ஏற்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுத்திட்டு அல்லது உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒதுங்கி நிற்பதற்கு இதுதான் காரணமோ? இல்ல, மார்க்சிஸ்ட் கட்சி ஒதுங்கி இருக்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்துதான் இந்த முறை யாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத, திமுக அல்லாத, அண்ணா திமுக அல்லாத கட்சிகளோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக அந்த மாதிரி எங்க கட்சி காங்கிரஸ்ல அந்த உங்க கட்சிக்காரங்களே அந்த லைன்ல எடுத்துறாங்க. அப்ப அவங்க இடது ஜனநாயக மாற்றை முன்னெடுப்பது அதே நிலைதான் உங்களுடைய நிலைனா, அதே நிலைதான் உங்களுடைய நிலைனா உங்க கட்சி காங்கிரஸ்ல அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இல்ல எந்த ஒரு அரசு தேர்தலை புறக்கணித்து எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர்களின் ஆதரவை பெறுவோம் நாம் சொல்ல. ஜனநாயக சக்திகள் நம்ம பொதுவா சொல்றோம். அவர்கள் கட்சி இருக்கலாம், கட்சி சாராமல் இருக்கலாம். அவர்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்தால் அந்த வாக்கு தேவையில்லை சொல்ல முடியும். முத்தரசன் சொல்லாத ஒரு சொல்லை சேர்த்து இன்றைக்கு செய்தி போட்டாங்களா தெரியல. இன்றைக்கு நாளிதழில் இல்ல அப்படி திமுக ஆதரவளித்தால் ஏற்போம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவங்க தேர்தலையும் புறக்கணிக்கிறாங்க. அதனால இந்த கட்சின்னு ஒரு கட்சின்னு நாங்க முடிவெடுத்து ஆதரவு கேட்பதுன்னு பண்ணல. இடதுசாரிகள் தேர்தல் காலத்தில் நிற்கிறோம். ஜனநாயக சக்திகள் வாக்களித்தால் அந்த வாக்கு கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஜனநாயகம் காங்கிரஸ் கட்சி மேலிடத்துல முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி மேலிடத்துல முடிவு செய்து அவர்களும் தேர்தலை புறக்கணித்தால் கேண்டிடேட்டை போடல, வேட்பாளரை நிறுத்தலைன்னா காங்கிரஸ் கட்சி அளிக்கக்கூடிய ஆதரவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு பொருள். அதாவது நோ காங்கிரஸ் நோ பிஜேபி. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தேமுதிக நின்றால் ஆதரிப்போம்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. தேமுதிக நிற்காம பாரதிய ஜனதா கட்சி நிற்காம இருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அபூர்வ விதிவிலக்காக உங்களுக்கு வாக்களிச்சாலும் நீங்க ஏற்பீர்கள். ரெண்டும் இடைவெளி இருக்குது. அதாவது கொள்கைபூர்வமாக பேசி ஒரு கட்சியை ஆதரவு கேட்பது வேறு. இடதுசாரிகள் களத்தில் இருக்கிறோம். யார் எதிர்க்கிறோம் அப்படின்னா பிரதான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம். அரசியலா பிஜேபியை நாங்கள் எதிர்ப்பதற்கு இந்த களத்தை பயன்படுத்திக் கொள்வோம்.
இப்போ நாங்கள் வந்து ஜனநாயக சக்திகளெல்லாம் வேண்டி கேட்கிறோம். இப்போ திமுக இல்லை அதிமுகவில் கூட ஜனநாயக சக்திகள் இருக்கிறது. அதிமுகவில் கூட கொஞ்சம் கட்சி சாராத கம்யூனிஸ்டுகள் பரவாயில்ல வெற்றி பெறட்டும் அப்படின்னு வாக்களித்தான்னா எவ்வளோ சோஷியல் லெஃப்ட் இருக்கிறாங்க, சோஷியல் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வாக்களித்தால் கூட நான் சொல்ல முடியும் ஒரு கட்சி வாக்களித்தால் அது ஏற்பது தானே முறை. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்குது. நாங்க எடுத்து கொடுக்குற ஆனா செயற்குழு என்ன முடிவு செய்தது அப்படின்னு இல்ல அவங்க வந்து இப்போ 2016 அசம்பிளி எலெக்ஷனை கவனத்தில் வச்சு தான் இதை பண்ணுவாங்க. கலைஞர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். அது ரொம்ப தெளிவான விஷயம். ஏன்னா அவங்களோட நெக்ஸ்ட் எலக்ட்ரல் பார்ட்னர் வந்து மறுபடியும் அங்கே திமுகவோட தான் அவர்கள் போக போகிறார்கள். இது சோனியா காந்தி லெவலில் தான் இந்த டிசிஷன் எடுப்பாங்க. அந்த கால்குலேஷன் அடுத்த அசம்பிளி எலெக்ஷனோட கால்குலேஷனில் தான் இந்த இடைத்தேர்தல் முடிவை அவர்கள் பார்ப்பார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி அப்படிங்கிறது தான் பொருளாக இருந்தாலும் மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிலையையும் இதிலேயே பேசிடுறது அப்படின்னு நினைக்கிறேன். தேமுதிக போட்டியிடலைன்னா பிஜேபி போட்டியிடுமா, தேமுதிக நின்றால் அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க. அவங்க போட்டியிடலைன்னா இவங்களும் போட்டியிட மாட்டாங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருளா? அப்படி 2 பேருமே போட்டியிடலைன்னு வச்சுக்கோங்க, பாஜக வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்கும்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. டிராபிக் ராமசாமிக்கா, சசி பெருமாளுக்கா அல்லது ஜெயலலிதாவுக்கா? அதை நேரடியாக சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எல்லா கேள்விகளும் அது கஷ்டம் தான். இப்போ வந்து என்டிஏன்ற ஒன்று இங்கே இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பாக என்டிஏ இருக்கிறது. என்டிஏவுக்குள்ள இருக்கக்கூடிய என்டிஏவின் தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபி ஜெயலலிதாவுக்கு வலிய போய் வந்து வரிந்து கட்டி கொண்டு போய் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. அவர் தேர்தலில் அவர் வழக்கில் வெற்றி பெற பிறகும் முதலமைச்சராக ஆன பிறகும். ஆனால் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மேஜர் காம்போனண்டா இருக்கக்கூடிய விஜயகாந்த் வந்து கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் பிஜேபியோட இந்த ஸ்டாண்டை அவரே எதிர்க்கல. அதற்கு பிறகு தமிழிசை போய் அவரை சந்தித்த பிறகு அவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இதுல வந்து இவர் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதை நம்ம வந்து ஐ திங்க் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது ஒன்றும் பெரிய கால்குலேஷன் கிடையாது. அடுத்த ஐ திங்க் விஜயகாந்தும் வந்து அவரோட காயை வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனை மனசுல வச்சுதான் நகர்த்துவாருன்னு தான் எனக்கு படுது. வீரபாண்டியன் ஜனநாயகத்து மேல ரொம்ப நம்பிக்கை வைத்து இந்த இடைத்தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்க அப்படின்னு. அதை விட மக்கள் மீது அதாவது இந்த சமயத்துல வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது ஒன்று நினைவுக்கு வருது. அதாவது ஒரு சராசரி வாக்காளர்கிட்ட 5 நிமிஷம் பேசி பாருங்க, ஜனநாயகம் எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சர்ச்சில் தான் இருந்த தலைவர்களே ரொம்ப அபத்தமானவர், ஜனநாயக விரோதி சர்ச்சில் தான். ரோல் பேக் கம்யூனிசம் சொல்லி ட்ரேட் யூனியன்லாம் அடிச்சு ட்ரேட் யூனியன் லீடர்லாம் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வந்து படுகொலைக்குள்ளாகப்படுத்தினவர் சர்ச்சில் தான். ஏன்னா சர்ச்சில் 2வது உலக யுத்தத்தில் எப்படி ஒப்பந்தத்தை மீறினார்னு உலகத்துக்கு தெரியும். நேச நாடுகள் படை போயிருக்கணும், அப்பட்டமா போக முடியாதுன்னு சொன்னார். போக முடியாததுக்கு சொன்ன காரணங்கள்லாம் தெரியும். ஆனால் அவர் ஜனநாயக தலைவர் போல் சித்தரிப்பது நல்லதல்ல, சரியல்ல, எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஜனநாயகத்தினுடைய எதிர்மறையாளர் தான். நாம வந்து எந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த ஜனநாயகத்தை பின்பற்றி நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நம்ம அம்பேத்கர் சொல்றாரு அது தப்புன்றார். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக நாடாளுமன்ற ஜனநாயகங்கள் இருந்த சில சிறப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டோமே என்று பிரிட்டனை நாம் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றீங்க. எல்லா கூறுகளையும் உள்ளடக்கியதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சர்ச்சில அவர் சொல்லிட்டாரு மோசமான ஜனநாயக விரோதி அப்படின்னு சொல்லிட்டாரு. ரோல் பேக் கம்யூனிசம் சொல்லி சுருட்டுங்கடா கம்யூனிசம் சொல்லி கேள்வி முறை இல்லாம அடிச்சு கொண்டவர் அவரு. சரி, சர்ச்சில் சொல்லலைன்னாலும் இங்க எல்லா கட்சி தலைவர்களும் மக்களை குறை சொல்வதற்கு ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் சராசரி வாக்காளர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்றவங்களும் நிறைய பேர். நான் குறிக்கிடுறேன், இதுல வந்து இதை கரெக்ட் பண்ணதே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஜாதி சொல்லி மதத்தை சொல்லி கூச்சம் இல்லாம எவ்வளவு பெரியார்கள் தேவைப்படுது பாருங்க நம்ம நாட்டுக்கு. பெரியார் போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள், காந்தி, நேரு போன்றவர்கள், இடதுசாரிகள் எவ்வளவு மேதைகள்லாம் பாடுபட்டு போராடி ஜனநாயகத்தை செதுக்கி வளர்த்தாங்க. இது கெடுத்தது யாருங்க? காசு கொடுத்து ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி கூச்சம் இல்லாம பணம் எவ்வளவு வச்சிருக்கிற, தேர்தல் எவ்வளவு செலவு பண்ண முடியும்னு இந்த அரசியல நெருக்கடிக்குள்ளாக யாரு? பணத்தை நோக்கி நகர்த்தியது முக்கியமான அரசியல் கட்சிகள். பணம் இல்லாட்டா தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிற நிலையை கொண்டு அது ஒரு சூதாட்ட அரங்கு போல ஆக்கிட்டாங்க. அது பெரிய லெவல்ல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து பணம் தாண்டியும் அவர் இப்ப குறிப்பிடுறது சாதி மதம் அது முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்துறதையும் அவர் சேர்த்து இல்ல. நான் அதுதான் சார் சொல்ல வரேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து தர்க்கவியல் ரீதியான விவாதங்களை இங்க நடத்த வேணாம், அது முடியாது, அதற்கான இடமும் இது இல்ல. நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸ்பேஸ்னா இந்த டிபேட்டை சொல்லல, பொதுவாக இந்தியால எந்த மாநிலத்திலும் இல்லாத படு கேவலமான முறையில் இடைத்தேர்தல்களும் தேர்தல்களும் காசுக்காக வாக்குகளை விலை போவது என்பது தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது. ஓய்வு பெற்ற ஒவ்வொரு தேர்தல் ஆணையாளரும் இதை தன்னுடைய புத்தகத்திலோ ஓய்வு பெற்ற பிறகு கொடுத்த பேட்டிகளிலோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த லெவலுக்கு இடைத்தேர்தல் மிக மோசமாக போய்விட்ட ஒரு சூழ்நிலையில்
காசுக்காக மட்டும்தான் வந்து இங்க வந்து வாக்குகள் சேகரிக்கப்படுகின்றன, மக்களே வந்து எங்களுக்கு காசு கொடுன்னு உரிமையா கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த இடைத்தேர்தல் என்பது வந்து மற்றும் ஒரு கேலி கூத்து அரங்கேற காத்திருக்கிறது. அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது. பொலிட்டிக்கலா அவங்க லெஃப்ட் ஃபைட் பண்றாங்க. என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க யார் இப்ப இவர்கள் கூட்டணியில் இருந்த பொழுதே, திமுக அண்ணா திமுக இருந்த பொழுதே வந்து அங்கேயும் காசு கொடுத்து தான் வாக்குகள் வாங்கப்பட்டன. இவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லல, நான் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லல. 2009 ஆகட்டும், 2006 ஆகட்டும், 2011 இவர்கள் வந்து புதுக்கோட்டை எலெக்ஷன்ல ஏன் அவர்கள் போட்டியிடவில்லை? தோக்குறோம் ஜெயிக்கிறோம் இவங்க சொல்றாங்க, இவங்க தொகுதியில இவங்க ஏன் போட்டியில்லை? அப்போ கூட்டணியில இருந்தாங்க. எப்படி வேணா சார், உங்க தொகுதி சார், அது போட்டிட்டு இருக்கணும். சொல்றது சரிதான், போட்டியிடல. சரியான நியாயமான கேள்வி, எல்லாவற்றையும் நாங்கள் மறுத்தளிக்கல. சில உண்மை நியாயமான கேள்விகள் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். போட்டிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சிக்குள் எழுந்த வாதம். போட்டிட்டு இருக்கணும், இது ஒரு நல்ல விமர்சனம் தான், நாங்கள் ஏற்கிறோம். இத்தகைய விமர்சனங்கள் எங்கிருந்து வந்தாலும் அது கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்க தயார் இருக்குது. எந்த காலத்திலையும் இன்னைக்கு இவ்வளவு நிலைமை மோசமாயிடுச்சு, பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குறாங்க, அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் வந்து மக்களை கரப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாலும் கூட எந்த காலத்திலையும் எந்த சூழல்லையும் சுதந்திரம், ஜனநாயகம் இந்த மாதிரியான கனவுகளை நாம கைவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மக்களும் இருக்கிறாங்க. சீர்தூக்கி இதற்காக வாக்களிக்கிற மக்களும் நாம் நம்பிக்கையில் தான் வாழ்கிறோம். நிச்சயமாக நம்பிக்கையில் தான் வாழ்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற தேர்தல்களை எத்தனை முறை நாம் தோற்றாலும், எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்து, எவ்வளவு பெரிய விவிஐபிஸ் வந்து, எவ்வளவு பெரிய தலைவர்கள் அந்த தேர்தலில் நின்று அவங்க காசு செலவு பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த இடைத்தேர்தல்களில் பணம் எவ்வளவு விளையாடுகிறது என்பதை நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் மக்கள் மன்றத்தில் அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நாள் நிலைமை மாறும் என்று தான் நான் நம்புகிறேன். இன்னொரு நம்பிக்கை, போராட்டத்தை நாம் கைவிட முடியாது. நீங்க என்னதான் கட்சிகள் வலுவா இருந்தாலும் சரி, ஜாதி மதம் அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் சரி, இவை எல்லாவற்றையும் புறந்தள்ளி பொலிட்டட் இல்லாத வாக்களிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இந்த சக்தி இடதுசாரிகள், ஒரு நாடு மக்கள் சார்ந்தவர்கள், ஏழைகள் எளியவர்கள் சார்ந்தவர்கள், இவர்கள் வலுப்பெறட்டும், இவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்கிற எண்ணம் உடையவர்கள் எல்லா தொகுதியிலும் இருக்கிறாங்க. ஆர்கே நகரில கொஞ்சம் உடைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். சிக்கலே வருது உங்களுக்கு. இப்ப ஜாதி மதத்தை விட காசு வந்து பெரிய பிரச்சனை நான் சொல்றேன். ஜாதி மதம்ன்றது கூட வந்து லார்ஜர் டிபேட். தமிழ்நாட்டில் இன்று நடக்கக்கூடிய 10 வருஷமா நடக்கக்கூடிய விஷயம், அதுவும் குறிப்பா இடைத்தேர்தல்கள் நடக்கக்கூடிய விஷயம். எல்லாம் 50 பேர், 50 மந்திரிகளை, 29 மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று 50 பேர் ஹெவி வெயிட்ஸ் கொண்டு போய் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த தேர்தல் நியாயமா நடக்கும்? ஒரு நம்பிக்கையோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜனநாயகத்தின் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. பெரிய பெரிய கட்சிகள்லாம் கண்டெஸ்ட் பண்ணாம போகும்போது அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த அரசு நம்முடைய அரசு, நம்ம சக்தியை மீறிய வேற்று கிரக வாசிகள் யாரோ வந்து நம்ம ஆட்சி செய்யல. முதலமைச்சரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பிரதமரோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, அரசு அதிகாரிகளோ ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அல்ல. வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட சில அரசியல் கட்சிகள், சில சமூக ஆர்வலர்கள் இது போன்ற தேர்தல்களில் பங்கேற்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறுமா? வெற்றி பெறுவது இல்ல, போட்டி பங்கேற்பதே ஒரு வெற்றி தான். பங்கேற்பதே ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற தோல்வியே வெற்றிக்கான இடத்தை அங்கீகரிப்பது ஜனநாயகத்துல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.